குமரகுரு கல்லூரியில் உலகளாவிய முன்னாள் மாணவர் சந்திப்பு. கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்கள் தனது 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய முன்னாள் மாணவர் சந்திப்பை ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு செய்தது மற்றும் அதன் ஜவுளி தொழில்நுட்ப துறையின் 30 ஆண்டுகளை கொண்டாடியதுடன் குமரகுரு தொழில்நுட்ப ஜவுளி ஆராய்ச்சி மையத்தையும் கல்லூரி வளாகத்தில் தொடங்கியது. உலகம் முழுவதிலுமிருந்து குமரகுரு கல்வி நிறுவனங்களின் 700 முன்னாள் மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எம். எழிலரசி முன்னாள் மாணவர்களை வரவேற்றார். இந்நிகழ்வில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் பி. கே. கிருஷ்ணராஜ் வானவராயர், குமரகுரு கல்வி நிறுவனங்களின் பிரசிடென்ட் சங்கர் வானவராயர் மற்றும் பிற விருந்தினர்கள் முன்னிலையில் குமரகுரு தொழில்நுட்ப ஜவுளி ஆராய்ச்சி மையத்தை திறந்து வைத்தார். இந்த மையம் இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் கீழ் ரூபாய் 2.5 கோடி சிறப்பு மானியத்துடன் நிறுவப்பட்டுள்ளது. இந்த மையம் அடிப்படை ஆராய்ச்சி, தயாரிப்பு மேம்பாடு, சோதனை மற்றும் தொழில்துறை ஆகியவற்றிற்கு இடையே உள்ள இடைவெளியை குறைத்து குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஆதரவளிக்கிறது. நிகழ்வில் பேசிய பி. கே. கிருஷ்ணராஜ் வானவராயர், இந்திய ஜவுளி தொழில் பழமையானது மட்டுமல்ல, மிக பெரியதும் கூட என்றார். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு தேவையானதை செய்தால் அது முழு நாட்டிற்கும் தேவையான அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் என்று அவர் கூறினார். முன்னாள் மாணவர்களிடையே உரையாற்றிய சங்கர் வானவராயர், குமரகுரு கல்வி நிறுவனங்கள் குமரகுரு வணிக வலையமைப்பை உருவாக்க முயற்சி செய்து வருவதாக கூறினார். இது முன்னாள் மாணவர், தொழில் முனைவோர், தொழில்துறை தலைவர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பை சாத்தியமாக்குபவர்கள் ஒன்றிணையும் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்வாக இருக்கும் என கூறினார். குமரகுரு முன்னாள் மாணவர் அமைப்பு என்பது கடந்த காலத்தை பற்றியது மட்டுமல்ல, எதிர்காலத்தை பற்றியதாகவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அவர் கூறினார். இந்நிகழ்வின் போது குமரகுரு கல்வி நிறுவனங்களின் வெவ்வேறு துறைகளை சேர்ந்த 5 சிறந்த முன்னாள் மாணவர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன.